நீங்க எல்லாருமே ஜேர்னலிங் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்மளோட சேனல்ல கூட ஜேர்னலிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஜேர்னலிங் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க. எல்லா நூல்கள்லையுமே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படின்றதுதான். ஜேர்னலிங் பண்ணுனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். எதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அது ஒரு சிறந்த பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஜேர்னலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நூல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நூலோட பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த லைஃப் ஆடிட். இதை எழுதினவங்க கெரோலின் ரைட்டன். ஆடிட் அப்படின்னா என்ன? தணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தின் கணக்கு புத்தகத்தை பார்த்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபைல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆடிட்டர் மூலமாக ஆய்வு செய்யும் முறைக்கு பேர் தான் ஆடிட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட பயன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிதி மோசடிகளை கண்டறியவும் கணக்குகள் சரியாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய உதவுவதுதான் ஆடிட் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த நூலோட பேரு லைஃப் ஆடிட். லைஃப் ஆடிட் அப்படின்றது என்னன்னா நம்ம வாழ்க்கைய நம்ம வந்து சோதிச்சு பாக்குறது. எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோமா, ஏதாவது தப்பா பண்ணிட்டு இருக்கோமா, எந்த இடத்துலயாவது ஒரு மோசடி நடக்குதா, அந்த நேர நிர்வாகத்துல ஏதாவது மோசடி நடக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு, அது போக நம்ம கிட்ட இருக்க பொருள்கள்லாம் வந்து அதிகப்படியா இருக்கா இல்ல குறைவாக இருக்கா, நம்மளோட சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறோம், எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானா இல்ல கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, நம்ம உறவுகள்லாம் எப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க, நம்ம அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அவங்களுக்கு கரெக்டான நேரத்தை நம்ம கொடுக்குறோமா, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சோதனை பண்ணி அதற்கு ஒரு ஆய்வு பண்றதுதான் வந்து இந்த லைஃப் ஆடிட். இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே வந்து வாசிக்கணும். யாரெல்லாம் எனக்கு டைமே இல்லை, நான் வந்து அவ்வளவு உழைக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல ஊதியம் இல்லை, நான் இன்னும் வெற்றி பெறல, நான் எந்த இடத்துல தப்பு பண்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கோமோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த புத்தகம் ஒரு மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்பதான் நீங்க என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னோட மேஜிக் லைப்ரரி சேனல். இந்த சேனல்ல நான் படிச்ச புத்தகத்துல உள்ள சிறந்த கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரேன். அது போக சிறந்த நூல்கள்லாம் என்னென்னலாம் இருக்கு, எதெல்லாம் நீங்க வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரையும் நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு புத்தகம் வாசிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வாசிக்கிற புத்தகங்கள்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த லைஃப் ஆடிட் அப்படின்ற புத்தகம் என்னென்ன விதமான பெனிஃபிட் எல்லாம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நேரத்தை எப்படி இழக்கிறோம் அப்படின்றத நமக்கு காமிச்சு கொடுக்கறதாகவும் அதை எப்படி முறையாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு வழியை வந்து நமக்கு சொல்லக்கூடியதாகவும் இருக்கும். நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலவற்றை வந்து வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் நம்ம செய்யறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு பண்ணிக்கிறது இருக்கும். அது எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிக்கிறதுக்கும் உதவிகரமானதாக இருக்கும். இந்த புத்தகம் 3 ஸ்டேஜஸா வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, என்னோட கபோர்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்னுடைய துணிமணிகள்லாம் என்னென்னலாம் வச்சிருக்கேன், என்னுடைய கிச்சன்ல என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நான் என்ன மாதிரி உணவுகள் வந்து சாப்பிடுறேன், என்னுடைய உடல்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவங்களுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆய்வு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவமான வேலைகள், நபர்கள், பொருள்கள் இதெல்லாம் எது, எனக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு உதவிகரமானதாக செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும். மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா என் கனவுகளை நோக்கி நகர்த்தக்கூடியதாக, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி இருக்கணும், எது எனக்கு முக்கியம், அதற்கு நான் என்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டீனை செட் பண்றதுக்கும் ப்ரையாரிட்டி பண்ணிக்கிறதுக்கும் இந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மொத்தம் இந்த புத்தகத்துல 48 சார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சில சார்ட்ஸ் வந்து இருக்கு. இதுல 48 சார்ட்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணல. ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம வந்து சில சார்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ராக்கிங்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜேர்னலிங்ல நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதை மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸ்டேஜ் 1ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டைம் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. 24 மணி நேரமும் நான் என்ன பண்றேன் அதை மட்டும் தான் எழுதணும். நான் இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிறத எழுத வேண்டாம். என்ன பண்றேன், 24 மணி நேரம் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தருக்கும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத எழுத போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க்கு, டொமஸ்டிக்,
பர்சனல், சோஷியல், டிராவல், எக்ஸசைஸ், லீஷர், ஹாபிஸ், ஷாப்பிங், ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 இது வந்து கொடுத்துருக்காங்க. இது போகவும் சில விஷயங்கள்லாம் நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதாவது டியூஷன் எடுக்கிறீங்க, இல்ல உங்க ஹாபியே ஒரு 4 ஹாபி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதெல்லாமே வந்து எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த 1 மணி நேரத்தை அவங்க 4 பாகங்களா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது 1/4 மணி நேரம் 1/4 மணி நேரமாக. இப்போ அவங்க ஆத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 30 மினிட்ஸும் இந்த 30 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணீங்கிறத நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் வந்து எண்ட் ஆஃப் த டே நோட் பண்றேன்னா எனக்கு அவ்வளோ கரெக்டா என்னால அக்யூரேட்டா நோட் பண்ண முடியாது. அதனால ஒரு 1/2 மணி நேரமும் ஒரு அலாரம் மாதிரி வச்சுட்டு இந்த 1/2 hour நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே கரெக்டா 24 hours வருதா அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். இதை நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்க நேரம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்றத உங்களால கண்டுபிடிச்சுக்க முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் சார்ட். இரண்டாவது சார்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு பை சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டம் மாதிரி போட்டுக்கணும். 24 மணி நேரத்துக்கும் நீங்க வந்து அந்த இதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் வந்து என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும்னு நான் நினைச்சிருக்கனோ அது எல்லாமே நான் ஷேட் பண்ணிக்கணும். நான் ஒர்க்குக்கு இவ்வளோ ஹவர்ஸ், ஒரு டொமஸ்டிக் வேலை இருக்கு அதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ், என்னோட பர்சனல் ஒர்க்குக்கு எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாமே மார்க் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதற்கு அடுத்து இரண்டாவது ஒரு பை சார்ட் போட்டு அதுல என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இது எப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும். நமக்கு எல்லாமே ஒரு விஷன் இருக்கும் இல்லையா? நான் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கணும்னு நினைச்சிருப்பேன். ஆனா 1 மணி நேரம் தான் படிச்சிருப்பேன். அந்த இன்னொரு 1 மணி நேரம் நான் ஏதாவது ஒரு தேவையில்லாத வேலைகள் ஏதாவது செஞ்சிருப்பேன். இல்ல நான் ஏதாவது ஒரு சர்ச் பண்றதுக்காக நான் மொபைல் எடுத்திருப்பேன். நான் ஏதாவது ஷார்ட்ஸோ வீடியோவோ ஏதோ ஒன்று பார்த்து என்னுடைய நேரங்கள்லாம் போயிருக்கும். அப்புறம் ஐயோ டைம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த 1 hour விட்டுட்டு அதற்கப்புறமாக என்ன செயல் செய்யணும்னு நினைச்சிருக்கணும் அதை செஞ்சிருப்பேன். ஸோ என்னோட படிக்கிறதுல 1 hour வந்து போயிருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்க நாள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து போட்டுக்க சொல்றாங்க. அதை போடும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கிடைக்கும். தேர்ட் சார்ட் என்ன அப்படின்னா, டே ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நம்ம டெய்லியுமே பண்ணணும். இந்த இதுல நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், நம்ம எந்திரிக்கும் போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது, அன்னைக்கு உங்களோட ஹெல்த் எப்படி இருந்தது, என்ன விதமான உணவு வந்து அன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க, உங்க ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருந்தது, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எப்படி இருந்தது, நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டிருக்கீங்க, அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவு ஆச்சு, உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணீங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எழுத சொல்றாங்க. இது மட்டும் தான் எழுதணும் அப்படின்னு இல்லை, நமக்கு ஏதாவது வேற விஷயங்கள்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நீங்க எழுதிக்கலாம். நீங்க டெய்லியுமே டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டேப்லெட்ஸ் எல்லாம் எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்களா, கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களா, ஏதாவது செக்அப் இருக்கு அப்படின்னா அது நம்ம போயிருக்கோமா, ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததா உங்களுக்கு இன்னைக்கு, ஏதாவது மாத்தணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் இது கூட சேர்த்து நம்ம டே ஜேர்னல்ல எழுதிக்கலாம். அதற்கு அடுத்ததாக இருக்க சார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்கு. இந்த சார்ட்ல உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்டையுமே வந்து எழுதியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி எழுதுறதுன்னா எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து எப்பயுமே உங்களுக்கு கை வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த கை வலி வந்து இப்ப எப்படி இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கா, இது எதனாலயாவது இது வந்து ட்ரிகர் ஆயிருக்கா அப்படின்றத பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இப்ப எக்ஸசைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத எழுதிக்கணும். அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், இப்போ நாள்ல எவ்வளவு நேரம் செலவு பண்ணணும், இல்ல ஒரு வீக்லி வந்து ஏதாவது ஒரு பிசியோதெரபிஸ்ட் நீங்க போறீங்க அப்படின்னா அதற்கு எவ்வளவு நேரம் வந்து உங்களுக்கு எடுக்கும், மந்த்லி இயர்லி அதற்கு ஆகக்கூடிய நேரத்தை வந்து எழுத சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். செக்அப் வந்து போகணும் அப்படின்னா ஆனுவலா செக்அப் போகணுமா, இல்ல ஒரு 6 months ஒன்ஸ் செக்அப் போகணுமா, அந்த மாதிரி விஷயத்த இதுல வந்து நோட் பண்ணிக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்க சார்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸை பத்தின ஒரு சார்ட். இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே உங்களோட வெயிட்டை வந்து நீங்க மெஷர் பண்ணி நீங்க எழுதிட்டே வரணும். இந்த மாதிரி ஒரு கிரிட் போட்டுட்டு அந்த கிரிட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். நடுவுல இருக்க புள்ளி வந்து நம்ம ABCD, அதுக்கு வந்து ஃபேமிலி,
ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது ஒரு ஹெல்ப்பர்லாம் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த ஹெல்ப்பரோட நேம் அதெல்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கு, அவங்களோட நல்ல விதமா நீங்க பழகுறீங்களா, ஏதாவது டாக்ஸிக்கான ரிலேஷன் யாராவது இருக்காங்களா, அவங்கள வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி அவாய்ட் பண்ணலாம், இல்ல அவங்க என்ன விதமாக உங்களுக்கு வந்து ஒரு துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்றத பாக்குறதும், இல்ல நம்ம அவங்க கிட்ட நல்ல விதமாக நடந்து கொள்வதன் மூலம் இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா ஒரு டைம் வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து சரி பண்றது எப்படி, அந்த மாதிரி அனலைஸ் பண்றதற்கு இந்த சார்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க உங்க குழந்தைங்களை எழுதிக்கலாம், இல்ல உங்களுக்கு சப்போர்ட் சர்வீஸ்க்கு ஹெல்ப் பண்றவங்க, அவங்களோட பெட், இதெல்லாம் கூட நீங்க அதுல வந்து நோட் பண்ணிக்கணும் அப்படின்றத ஆத்தர் சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக ஹோம் ஸ்டாக் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்கு. இதுல ஒவ்வொரு ரூமா வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுல தேவைப்படுற கிளீனிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, சிலது வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும், சிலது வந்து வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணா போதும், அந்த மாதிரி விஷயங்கள் அது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கலாம். அது போக ஏதாவது ஒரு திங் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அதை பர்ச்சேஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு ரூமுக்குமே நம்ம வந்து எழுதிக்கணும். சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜங்கா இருக்கும், இது வந்து நமக்கு தேவையே இல்லை, உபயோகப்படுத்தி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, ஸோ இதை வந்து நம்ம தூக்கி போடலாம், அந்த மாதிரியான சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். சிலது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்கணும், இயர்லி ஒன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும், இல்ல மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம அதை ஏதாவது சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதை நோட் பண்ணிக்க கூடியதற்கான ஒரு சார்ட் தான் இது. நெக்ஸ்ட் இருக்க சார்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஸ்டாக் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து நம்மளோட உடைகள்லாம் என்னென்னலாம் நம்ம வச்சிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா என்ன மாதிரியான உடைகள்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு கேஷுவலா நம்ம வியர் பண்ணணும்னா நம்ம கிட்ட என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா போடுறதுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சிருப்போம். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறோம், இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம அங்க இருக்க போறோம்னா அதற்கு தேவையான உடைகள் வந்து இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா அதிகமாக இருக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து பத்தாம கூட இருக்கலாம். நம்ம வந்து ஒரு போன வருஷம் யூஸ் பண்ணியிருப்போம், இந்த வருஷமும் அதே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், பட் அது வந்து நமக்கு பத்தாம இருக்கலாம். ஸோ அது வந்து பத்துதா அப்படின்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த சார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அதிகமாக இருக்கு, இல்ல நீங்க அதை யூஸ் பண்றதே இல்லை அப்படின்னா வேற யாருக்காவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வார்ட்ரோபையும் கிளீன் பண்ண மாதிரி ஆச்சு, பிளஸ் எல்லா ட்ரெஸ்ஸுமே நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படும் பட்சத்துல நம்ம வந்து வாங்குவோம். இதன் மூலமாக அதிகமாக உடைகள் வந்து வாங்காம இருக்கிறதுக்கும், இருக்கிற உடைகள் நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு சார்ட் வந்து எல்லாருமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாங்க. அதற்கு அடுத்தது இருக்குது வந்து பாத்தீங்கன்னா க்ரூமிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஏதாவது ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க, சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பெண்கள் வந்து உபயோகப்படுத்துவாங்க, அதெல்லாம் என்னென்ன ஐட்டம்ஸ், எதுக்கு யூஸ் பண்றீங்க, இப்ப கண்ணுக்குன்னா சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்போம் இல்லையா, ஐலைனர் இல்லைன்னா கண்மை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, அதோட எக்ஸ்பிரி டேட் என்ன, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சுக்கணும். சப்போஸ் நம்ம வந்து சில ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்து தூக்கி போடலாம், இல்ல வேற ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்ம கிட்ட எது இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஸ்டாக் டேக்கிங் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்க சார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி ஸ்டாக் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நம்மளோட இன்கம் எவ்வளவு இருக்கு, நம்ம செலவுகள் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது. உங்களுக்கு இன்கம் வந்து உங்க சேலரியில இருந்து வரும், சில டைம் நீங்க ஏதாவது ஒரு ரெண்ட் கொடுத்துருக்கீங்க, இல்ல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல எழுதிக்கணும். எக்ஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க, இப்போ ஏதாவது ஷாப்பிங் போறீங்க உங்க பெட்டுக்கு, அப்புறம் ஹாலிடே, ஸ்பெஷல் அக்கேஷன், என்டர்டைன்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், ஹாபிஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை நோட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த சார்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, உங்க டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்ததாக திரும்பி ஒரு மணி ஸ்டாக் டேக் ஒன்று இருக்கு. அது என்னன்னா நெட்வொர்த். இப்போ அசட் எவ்வளோ, லயபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. பிக்சட் அசட் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாசம் கண்டிப்பா எனக்கு இதுல எல்லாம் இவ்வளவு செலவு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு க்ரோசரி சம்டைம்ஸ் அதிகமாகும், சில டைம் கம்மியா வாங்குவோம்,
அந்த மாதிரி அதெல்லாம் வந்து வேரியபிளா இருக்கும். ஸோ அதையும் எழுதிக்கணும். அப்புறம் லயபிலிட்டிஸ், கடன்கள் ஏதாவது இருக்கு, லோன் ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னா அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து ஒவ்வொரு மாசமுமே வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்பதான் நம்ம வரவுக்கு ஏற்ற செலவு வந்து நம்மளால பண்ண முடியும். இது வந்து ஸ்டேஜ் 1ல இருக்க சார்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாருக்குமே. அதனால நான் இந்த சார்ட் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது போகவும் ஸ்டேஜ் 1ல நிறைய சார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு, இவ்வளவு செலவாகுது, இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம், எது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இதை எப்படி நம்மளோட ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வரது, அதுக்கு நிறைய பிளானர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு கைவலி இருந்துட்டே இருக்கு, அது எது ட்ரிகர் பண்ணுதுன்னு பார்த்துட்டேன், இதுக்கு நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் பிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கணும், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி நான் என் ரொட்டீனுக்கு கொண்டு வரது அப்படின்றது தான் ஸ்டேஜ் 2ல வந்து கொடுக்குறாங்க. ஃபிட்னஸ் பிளானர், மீல் பிளானர், அப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் இன்வென்ட்ரி அதை வந்து நம்ம எடுப்போம். அப்புறம் ஷாப்பிங் லிஸ்ட் வந்து பார்ப்போம். ஹவுஸ் ஒர்க் எல்லாம் எப்படி நம்ம பிளான் பண்றது அப்படின்றதையும், வார்ட்ரோப் இன்வென்ட்ரி ஒன்று வந்து எடுக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டேஜ் 2ல நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ ஒரு சார்ட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபிட்னஸ் பிளானர் வந்து பாத்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு வார நாட்கள் எல்லாமே எழுதிக்கோங்க. காலையில என்னென்ன விஷயம் எல்லாம் செய்யணும், என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும். இப்போ எனக்கு ஒரு ஷோல்டர் பெயின் இருக்குன்னா ஷோல்டர் பெயினுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு ப்ராப்பரா ஒரு ட்ரெயினர் கிட்ட போயிட்டு நம்ம வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னாலும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச சில எக்ஸசைஸ் வந்து செய்யலாம். அது வந்து ரொம்ப இன்டென்சிட்டியா இருக்கா அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். எவ்வளவு நேரம் அதற்கு தேவைப்படுது அப்படி எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். AM PM அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ட் வந்து நமக்கு நம்மளோட இதை வந்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா மீல் பிளானர். நம்ம எப்படி உணவு வந்து எடுத்துக்கணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடணும், லஞ்சுக்கு என்ன சாப்பிடணும், அந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு குக் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதற்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே வாங்கி வைக்கிறதுக்கு எல்லாமே உபயோகமா இருக்கும். கரெக்டா நம்ம அந்த ப்ரோட்டீன், அயன் ரிச் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மீல் பிளானர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் இன்வென்ட்ரி. இது வந்து பண்ணும்போது ஒவ்வொரு ரூமா வந்து நம்மள வந்து பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த ரூம்ல என்னென்ன விஷயங்கள், இப்போ வந்து ஒரு ஹால்னு எடுத்துக்கோங்களேன். சில பேர் ஹால்லே வந்து ஃப்ரிட்ஜு, அப்புறம் டிவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம எழுதிக்கணும். அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போ வாங்குனீங்க அந்த மாதிரி எழுதிக்கலாம். கண்டிஷன் வந்து எழுதணும். இது கண்டிஷன் எப்படி இருக்கு, நம்ம வந்து ஒழுங்கா ஒர்க் ஆயிட்டு இருக்கா, இல்ல ஏதாவது சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கா, நீங்க எப்ப சர்வீஸ் பண்ணீங்க அந்த மாதிரி எழுதிக்கணும். இதை வந்து அப்டேட் பண்ணணுமா, இல்ல ரெனியூ பண்ணணுமா, இல்ல நம்ம தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது வாங்கணுமா, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து இதுல நோட் பண்ணி வைக்க சொல்றாங்க. இப்போ ஷாப்பிங் லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஷாப்பிங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பால் பொருட்கள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் ரெடி மீல்ஸா சில இதெல்லாம் வந்து வாங்குவோம். குக்கிங் அண்ட் பேக்கிங் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்குறது, அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், டாய்லெட்டரிஸ், அப்புறம் பெட்டுக்குன்னு சில ஐட்டம் வாங்குவோம். இந்த மாதிரியாக ஒரு கேட்டகரியை வந்து பிரிச்சுக்கிட்டு நம்மளை வந்து வாங்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாசமே வந்து பாத்தீங்கன்னா இது எப்பயுமே சேமா தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ டாய்லெட்டரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சோப் வாங்குவோம், அப்புறம் வாஷிங் பவுடர்ஸ், கிளீனர் இந்த மாதிரி எல்லாம் வாங்குறோம் இல்லையா? அது வந்து நம்ம ஒரு லிஸ்ட் வந்து எப்பயுமே வச்சுக்கிட்டு தேவையா தேவையில்லையாங்கிறது மட்டும் பார்த்துட்டு நம்ம எவ்வளவு தேவையோ அதை மட்டும் பிராக்கெட்ல வந்து போட்டுட்டு நம்ம வந்து வாங்கலாம். ஒவ்வொரு தடவையுமே வந்து நம்ம யோசிச்சு எழுதுறது தேவையில்லை. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு வேணுமா, எவ்வளவு வேணும், இந்த மாசம் வாங்கணுமா வாங்க வேணாமா, அதை மட்டும் நம்ம யோசிச்சுட்டு பண்ணிட்டா போதும். ஸோ இந்த பிளானரை நீங்க அதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக ஹவுஸ் ஒர்க் பிளானர் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஹோம் ஸ்டாக் டேக் வந்து எடுத்திருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இதுக்கு வந்து கிளீனிங்க்கு வந்து டைம் தேவைப்படும், இல்ல வீக்லி ஒன்ஸ் இதை வந்து கிளீன் பண்ணோம், அந்த மாதிரி நம்ம வந்து எழுதி வச்சிருப்போம். அதை வந்து இந்த இடத்துல எழுதிக்கணும். டெய்லியுமே சில பொருட்கள்லாம் வந்து கிளீன் பண்ணணும். இப்போ ஆஃபீஸ் டேபிள்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியுமே ஒரு 5 minutes 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து எல்லாமே கிளீன் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்றது நல்லது. இப்போ வீக்லின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிவி யூனிட்ஸ் இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் தொடச்சிட்டு நம்ம வச்சுட்டோம்னா ரொம்ப நீட்டா இருக்கும். அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் சில இதெல்லாம் கிளீன் பண்ணணும். ஃபேன் அதெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணா போதும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எழுதி வச்சுக்கிறது. ஸோ டாஸ்க் எழுதிட்டு அதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுது அப்படின்றதையும் எழுதிக்கணும். ரூம் வைஸ் வந்து இதை எழுதிட்டோம்னா கிளீனிங்க்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த பிளானரை அதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு. வார்ட்ரோப் இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செப்பல்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களோட டாப்ஸ் எவ்வளோ இருக்குது, இப்போது சாரீஸ்னால் சாரீஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க,
சுடிதார் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க, அதை வந்து வெளியில் போடுறது, அப்புறம் நம்ம அக்கேஷ்னலாக வீட்டில் வந்து போடுறது, அப்புறம் கேஷுவலாக நம்ம வியர் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இன்வென்ட்ரி வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ இதை எடுத்துக்கும் போது நமக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, இதே போட்டதே போடுறோமே அந்த மாதிரி உங்களுக்கு தோணாது. அப்புறம் ஒரே மாடலில் இல்லை ஒரே கலரில் நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்க மாட்டோம். அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இந்த காலம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த பிளானரை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக ஸ்டேஜ் 2ல் நான் பார்த்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஈவெண்ட் ஆஃப் மை டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம். இதில் நம்ம யாருக்கெல்லாம் கால் பண்ணணும், அப்புறம் என்னுடைய சொத்து வந்து நான் எங்கே வச்சுருக்கேன், என்னோடய பர்த் சர்டிஃபிகேட் எங்கே வச்சுருக்கேன், என்னோடய ஆதார் கார்டு எங்கே வச்சுருக்கேன், என்னோடய ரேஷன் கார்டு நம்பர் என்ன, அதை நான் எங்கே வச்சுருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போல்லாம் பேரண்ட்ஸ் வந்து தனியாக இருப்பாங்க, அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்க ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. ஸோ ஒரு டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படும் போது நீங்கள் இது கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறையா கேட்பாங்க. ஆதார் கார்டு கொடுங்க, பேன் கார்டு கொடுங்க, பேங்க் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணோன்னா அவங்க என்னென்ன பாண்டெல்லாம் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அந்த டைமில் நம்ம அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து அவங்க எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய ஒரு விஷயங்களை நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது பெரிய குழந்தைங்கன்னா கூட நம்ம வந்து சொல்லிடலாம், இங்கே நான் வச்சுருக்கேன், இவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, இந்த பேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொரோனா டைமில் கூட இந்த வயசில் சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அவங்கெல்லாம் வந்து இறந்து போகும்போது அவங்களோட கடன் என்ன, அவங்க சேமித்து வச்சதெல்லாம் எங்கே இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியாமல் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நிறைய பேர் வந்து தவிச்சு போயிட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஈவெண்ட் ஆஃப் மை டெத் அப்படின்ற ஒரு காலமை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதினாலும் சரி, உங்களோட விஷயங்களுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணி எழுதுறது தான் நம்மளோட ஜேர்னல். இதில் கொடுத்துருக்காங்க இந்தந்த காலம்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 3 வந்து நம்மளோட ட்ரீமை நோக்கி போகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ஸ்டேஜ் 3. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போது என்னென்னா, நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். எதெல்லாம் முக்கியம் அப்படின்றதையும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து தவிர்க்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இப்போ ஸ்டேஜ் 3 என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுடைய நேரமாக இருக்கலாம், உங்களுடைய உணர்வுகள், அப்புறம் உங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பிளானர்னால் ஜஸ்ட்டு மணியை மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது, நம்மளுடைய நேரத்தை. இப்போது எனக்கும் என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, நான் அதை வந்து பில்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட இதில் உங்களுக்கு தெரிய வருதுன்னா, நீங்களுடைய நேரத்தை நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். எந்தெந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்க, அவங்க எந்தெந்த டைம் ஃப்ரீயாக இருக்காங்க, ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு நம்ம வந்து முடிஞ்ச ஒரு உதவியை செய்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து செய்கிறது, ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது, அவங்களோட நேரத்தை வந்து செலவு பண்ணுறது, இந்த மாதிரியாக நம்ம வந்து பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்கணும். வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இது என்னென்னா ஒவ்வொரு விஷயம் நீங்கள் வந்து எழுதிக்கணும். அதற்கு ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் வந்து எழுதிக்கணும், எஸ்டிமேட்டட் டைம் எழுதணும், ஆக்சுவல் டைம் எழுதணும். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வாரத்தில் ஒரு புத்தகமாவது நான் வாசிச்சிருக்கணும் அப்படின்றது என்னோடய விஷ். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்ச ஒரு செயல், இதை நான் செஞ்சே ஆகணும், இதை செஞ்சால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நான் நேரமே கொடுக்கவே இல்லைன்னா எனக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது, ஒரு லைஃப்பில் ஒரு ஃபில்ஃபில்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய விஷ் அப்படின்னா அதற்கு ஆக்ஷன் ஸ்டெப் என்ன, டெய்லியுமே நான் வந்து ஒரு 10 பேஜ் படிக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது 20 பேஜ், அந்த மாதிரி நான் வந்து முன்னோக்கி போகணும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டே ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் 24 மணி நேரங்கள் நீங்கள் என்ன மாதிரி உங்கள் நேரத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு வச்சுக்கலாம். இல்லை பிஃபோராகவே பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அதற்கு அடுத்ததாக வீக் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மண்டே மார்னிங் என்னென்ன வேலைகள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் செய்யணும், உங்களுக்கு மதிய பொழுதுக்கு அப்புறம் என்னென்ன வேலைகள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஒரு டெம்ப்ளேட் ஃபார் டூயிங் ஜேர்னல் தான். உங்களோட இஷ்டப்படி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மந்த்லி ஒர்க் ஷீட் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் ஜேர்னலிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இயர்லி ஒர்க் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டெய்லியுமே நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்களா, இல்லை எக்ஸசைஸ் பண்ணிங்களா, வாக்கிங் போனீங்களா, அந்த மாதிரி ஒரே சிங்கிள் பேஜில் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறது. அந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து டிக் மார்க் போட்டுக்கலாம், இல்லைனா இன்டூ மார்க் போட்டுக்கலாம். பிளாங்காக இருந்ததுன்னா நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கணும். அது போக உங்களை ப்ரியாரிட்டியான டாஸ்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறமாக நீங்கள் வந்து அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எது ப்ரையாரிட்டி, உங்களோட ட்ராக்கிங்கை வந்து கண்டினியூவாக பண்ணிவிட்டு ரிவ்யூ வந்து நீங்கள் எழுதிக்கணும். அதற்கப்புறமாக ஐ நோ மை வீக்னஸ் டு பி அப்படின்ற இடத்துல உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கணும். அதை எழுதும்போது உங்கள் வீக்னஸ் வெளியில் வராமல் பார்த்துக்கிறதுக்கான செயல்களை செஞ்சுக்க முடியும். உங்களுக்கு எதெல்லாம் நல்லா வருமோ, எது உங்கள் பலம் நினைக்கிறீங்களோ அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கான செயல்களை செய்கிறதற்கு இந்த காலம் வந்து உபயோகமாக இருக்கும். வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, நான் இவ்வளவு மாதத்தில் இவ்வளவு வெயிட் வந்து குறைஞ்சிருப்பேன், இல்லை இவ்வளோ ஹெல்த்தியாக மாறியிருப்பேன், இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு ப்ராமிஸ் மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். லாங் டேர்ம் கோல்ஸு, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், அது எல்லாமே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ப்ரையாரிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு செயல் செய்யும் போதுமே உங்களுக்கு ப்ரையாரிட்டி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரையாரிட்டியான விஷயங்கள் செய்யும் போது தான் உங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷம், மன நிறைவு, நிம்மதி இதெல்லாமே தரும். அதனால் ப்ரையாரிட்டி எழுதிக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மந்திரம் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ காந்தியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு அகிம்சாவாதி. அவங்க என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அகிம்சையை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபைட் பண்ண மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க. இதுதான் வந்து காந்தி. இது மாதிரி உங்களுக்கு என்ன, இப்போது உங்களை பற்றி ஒருத்தர் ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? உங்கள் நேர்மையானவர், இல்லை உங்களுக்கு அவரோட கடமையிலேருந்து அவர் ஒரு நாளும் தவற மாட்டார், இந்த மாதிரி ஏதாவது உங்களை சொல்லணும்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதன்படி உங்கள் வாழ்க்கையை வந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதில் உள்ள எல்லா சார்ட்டுமே வந்து நம்மளோட டெய்லி ஜேர்னலில் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்பேக்டை வந்து அது கொடுக்கும். கண்டிப்பாக லைஃப் ஆடிட் அப்படின்ற புத்தகம் வந்து எல்லாருமே வாசிக்கணும். ஒரு தடவையாவது இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, நம்ம நினைக்கிறபடி தான் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமானதாக இருக்கும். நம்ம கற்பனையிலே வாழ்ந்துட்டுருக்காமல் நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்போமே தவிர அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கு ஒரு ஒழுங்குமுறை வந்து தேவைப்படுது, அதற்கு ஒரு திட்டம் வந்து தேவைப்படுது. அந்த திட்டத்தை கரெக்டாக நம்ம வந்து போட்டுக்கிட்டு அதன்படி நம்ம நடக்கிறதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த புத்தகம் வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா இதில் உள்ள ஒவ்வொரு சார்ட்டையுமே நான் போட்டு பார்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷ கணக்கையே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆடிட்டருமே அந்த கணக்கு முடிக்கிற அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசக்கூட முடியாது. ஏன்னா பல சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும் நம்மளோட கணக்கு. ஒரு வருஷ கணக்கே அப்படி இருக்குன்னா நம்ம ஒரு 30-35 வருடம் கடந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த 35 வருடத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பொருள் சேர்த்துருக்கோம், எவ்வளவு நபர்களோட பழகிட்டு இருக்கோம், எவ்வளவு தப்புகள்லாம் செஞ்சுருக்கோம், அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, அதெல்லாம் யோசிக்கும் போது ஒவ்வொன்றுக்குமே நமக்கு அவ்வளவு டைம் எடுக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம செஞ்சு இதை முடிக்கும் போது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான நேரம் வந்து எடுத்தது. எனக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் டைம் வந்து ஆச்சு இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறதுக்கு. ஏன் இவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நானே ஒவ்வொரு தடவையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளுக்கு அந்த ஒரு சார்ட் 2 சார்ட்டை தாண்டதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். இந்த சார்ட்லாம் நீங்கள் அவசியம் வந்து போட்டு பாருங்கள், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ட்ரீமை வந்து கரெக்டாக தெளிவாக பார்த்து அதற்கு ஒரு பிளான் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எனக்கு அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் வாசித்த நல்ல நூல்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னோட பகிர்ந்துக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.